ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி கண்டினியூட்டி டு பி கண்டினியூட்டி நெக்ஸ்ட்டு மினி vlog தான் இது. ஸோ நாங்கள் அடுத்து போன இடம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு காளி கோயில். இந்த காளி கோயில் வந்து ரொம்ப நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காளியம்மன் இது. உங்கள் எல்லாருக்காகவும் தான் அந்த அங்கெல்லாம் எடுக்க ஃபோன் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. நல்லா வேண்டிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த சீக்வன்ஸ்லாம் எடுக்கிறேன். நல்லா வேண்டிக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து சாமிங்களெல்லாம் காட்டுறேன். என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல விஷயங்களை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் இப்போ எங்கே டீ குடிச்சிட்ருக்கோன்னு பார்க்கலாம். பிளாக் காஃபி வேறு எங்கேயும் இல்லை. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் பஸார் இருக்கு இல்லையா, அங்கே தான் கோயில் சாமிலாம் பார்த்துட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் அடுத்து அந்த காளி அம்மன் பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் போனோம். ஸோ காய்ஸ், என்னால் வந்து இந்த நந்தி பகவானை மட்டும்தான் காமிக்க முடியுது. ஏன்னா அங்கே ஃபோன் அலோடு இல்லை, ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஸோ வந்து ஏதோ என்னடா மூட்டை வாங்கிட்டு போகிறாரு மதுன்னு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் வரும், லாஸ்ட்டில் வரையும் பாருங்கள். அடுத்தடுத்த மினி விலாகில் வரும் நான் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த காளியம்மன் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுடுகாடு. நாங்கள் போனப்பே கிட்டத்தட்ட ஒரு 7 பணம் எரிஞ்சிச்சு. எரியறதுக்கு நடுவில், அதாவது பணத்துக்கு நடுவில் தான் இந்த அம்மன் இருந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல். இந்த அம்மனும் கூட கொஞ்சம் ஃபேம் தான். நிறைய பேர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் இந்த கோயிலை போய் எடுத்தேன். ஸோ நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் நல்லா வேண்டிக்கிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வைப்பு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நடுவில் இந்த அம்மா. ஏன்னா இந்த அம்மனுக்கு வந்து ரத்தத்தால் தான் அபிஷேகமே பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னமோ தெரியல, இந்த அம்மனை விட்டுட்டு வரத்துக்கு ஒரு மனசே இல்லை. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அப்படி இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு அப்புறம் கோயிலை சுற்றி வந்தோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருந்தார். ஏன்னா சுடுகாடு இல்லையா, கண்டிப்பாக நம்ம அப்பா இருப்பார். ஸோ அதனால் வந்து அப்பாவை பார்த்தேன். அப்புறம் இந்த வேலு சூளம் இது எல்லாமே வேண்டுதல்னு நினைக்கிறேன். வேண்டுதலுக்காக வச்சதா என்னன்னு தெரியல. அதெல்லாமே பார்க்க உங்களுக்கு அது காய்ஸ், நீங்களாம் இந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க. உங்களுக்காக தான் காட்டுறேன். முடிஞ்சால் போங்க. அதனால தான் அந்த டைட்டிலோட காட்டுறேன். எனக்கு பேர் சொல்ல தெரியல, அதனால தான் அந்த ஹெட்லைனோட உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நம்ம கேங் எல்லாருமே வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த அம்மா கிட்ட நான் வந்து ஒரு பெரிய கும்பிட போட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்புறம் நேராக வந்து நம்ம ஒரு இடத்துல பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர பசி. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடவே இல்லை. பப்ஸ் கடையில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு பப்ஸை சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் எதுன்னு பார்க்குறீங்களா, நம்ம முருகர் கோயில். இந்த முருகர் கோயிலுக்கு வந்து பெரிய பெரிய நடிகர், அதாவது சிவகார்த்திகேயன், சூரியன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த முருகன் கோயில் வந்து இதுவுமே ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதில் கொஞ்சம் சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா உள்ள பாதாளத்தில் சிவனும் லிங்கமும் இருந்தாங்க. சிவனும் அந்த நந்தி பகவானும் இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு கருப்பசாமி இருந்தார். ஆனால் அதுக்கு பக்கத்தில் போக முடியல. ஸோ இந்த கோயிலுக்கும் மறக்காமல் போங்க. உங்களுக்காக தான் இந்த டைட்டில் காட்டு. நெக்ஸ்ட் என்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மில் விலாகில் பாருங்கள்.